ஏண்டா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையாடா? எவ்வளவு பேர் படிச்சவங்க சொல்றோம், வேலைக்கு போறவங்க சொல்றோம், ஏதாவது இந்த நல்ல பணக்காரங்க கோடீஸ்வரங்க இந்த மாதிரிலாம் வந்து தெருவில் இறங்கி ஆடிக்கிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? என்ன கிறுக்குத்தனமா பண்றீங்க? அப்படின்னுங்க ஒருத்தன் நம்ம ஆளுதாங்க. கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த வட மாநிலத்தில் நடக்கிற இந்த ஃபேக் சாமியாருங்க, இந்த ஃபேக்கா அதாவது ஏமாத்து வேலைகள் செய்யக்கூடிய இந்த போலி சாமியார்கள் பத்தி வீடியோ பதிவு போட்டுட்டு இருந்தான். சரி, நானும் அப்பப்போ சரி நல்லா இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தாங்க, சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். டக்குனு நம்ம ஆளு நம்ம பக்கமே திரும்பிட்டான். நம்ம கலாச்சாரத்தை நம்ம பாரம்பரியத்தை நமக்கு அகைன்ஸ்டா பேசினா சும்மா விட்டுருவோமா? நம்ம பதில் சொல்லணும்ல. தமிழ் பாரம்பரியத்துல ஏன் இந்தியாவிலேயே பல மொழிகள் ஃபாலோ பண்ற பாரம்பரியத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த பூமதிக்குள்ள அதாவது நெருப்பு கீழே கங்கெல்லாம் போட்டு அதுக்கு மேல நடப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படி பணக்காரங்களை இந்த மாதிரி பண்றதுல நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? படிச்சவங்களை இந்த மாதிரி பண்றதுல நீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? கண்ணா ஒண்ணு புரிஞ்சுக்க ராஜா, பணக்காரங்க அவங்க ஏற்கனவே பணக்காரங்க ஆயிட்டாங்க. அவங்க போய் ரோட்ல இறங்கி இந்த மாதிரி பண்ணதுன்னு உங்களுக்கு அவசியமே இல்ல. ஆனா இன்னும் ஏழ்மையா இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் எவ்வளவோ கனவுகளோட ஃபேமிலி பாரத்தை குடும்ப சுமைகளை சுமந்துக்கிட்டு கடன் காசு சாப்பாடு அவங்க சாதாரண ஒரு நாள் வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு ஒரு சின்ன ஒரு நோக்கத்தோட ஒரு சின்ன கோலோட பயணம் பண்ணிட்டு இருக்க எவ்வளவு பேருக்கு ஒரு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் தாங்கி பிடிக்கிற மாதிரி நமக்கு நம்மளே ஒரு மோட்டிவேஷனா ஒரு புஷ் கொடுக்குற மாதிரி தாங்க இந்த தீ மேல நடக்கிற விஷயம். நெருப்பு மேல நடந்து போறதுனால கடவுள் நம்ம முன்னாடி வந்து நின்ற மாட்டாருங்கிறது அது அவங்களுக்கே தெரியும். இந்த நெருப்பு மேல நடந்து போறதுனால அவங்க நினைக்கிற விஷயம் அப்பவே நடந்துராதுங்கிறது அதுவும் அவங்களுக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்மள வந்து யாராவது அடிக்க முடியுமா, நமக்கு வந்து யாராவது அட்வைஸ் பண்ண முடியுமா, போட வெண்ணன்ட்டு போயிட மாட்டோம். ஆனா நமக்குள்ளே கொடுத்துக்கிற ஒரு சின்ன வலி, இந்த வலி பாத்தீங்கன்னா நம்ம மூளைக்கும் நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னடா பெரிய பிரச்சனை. நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம குழந்தைங்களோட கனவு நனவாக்கணும், நம்மளுடைய கனவு நனவாக்கணும். இப்ப நான் சொன்ன எல்லா கஷ்டங்களுக்கும் நடுவுல வர பிரச்சனைகள் ஒன்று வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் தாண்டி போறதுதாங்க அதுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இந்த பூ மிதிக்கிற விஷயம். இதை வந்து நம்ம சைக்காலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் அப்பவே வந்து இது வந்து பாரம்பரியத்துல கொண்டு வந்துட்டாங்க. அது இப்ப வரைக்கும் 2026 இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்க தலைமுறை வரைக்கும் கூட வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி தமிழ்நாட்டு பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு மாநிலத்தோடையும் ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு உயர்ந்த மொழி, அவ்வளவு ஒரு உயர்ந்த கலாச்சாரம், அவ்வளவு உயர்ந்த பாரம்பரியம். இதுக்கு அகைன்ஸ்டா வாய்ஸ் கொடுக்குறாங்க இந்த பெரிய பச்சை மாதிரியும் பெரிய வந்து இவ மாதிரியும் அவ மாதிரியும் வந்து நம்ம டைலாக் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற முதல் ஆள் நானா தான் இருப்பேன் தமிழ்நாடு மக்களின் சார்பா. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. நன்றி, வணக்கம்.